Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல TNPL. TNPL ஓட முதல் மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் சாம்பியன் லைக்கா கோவை கிங்ஸ் தான். ஸோ அந்த டீமுக்கு தான் முதல் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த TNPL இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமா இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு சிம்பிளா நடந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த வீரர்களை ஏலம் எடுத்து ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல கொண்டு வந்து இப்போ ஐபிஎல் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ TNPL இந்த TNPL-ஓட முதல் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் அப்படின்னா XL11 தான். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப். இந்த TNPL ஃபுல்லாவே நான் இந்த ஆப்ல மட்டும்தான் ஸ்மால் லீக்ஸை வந்து நான் ப்ளே பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வந்து IPL-ஆ இருக்கட்டும், இந்த அடுத்தது வந்து வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், வேர்ல்டு கப் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல மட்டும்தான் ஃபுல்லா பாப் ஆப்ஷனை ப்ளே பண்ணும். ஸோ அதோட வின்னிங்ஸ் உங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஸ்மால் லீக்ஸ் ஸோ நம்ம பாப் அண்ட் குபேர் டியோக்கு வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்மால் லீக்ஸ்ல கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதனால என்ன பண்ண போறேன், இந்த TNPL ஃபுல்லாவே ஸ்மால் லீக்ஸ் மேல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். இந்த ஸ்மால் லீக்ஸ் ஃபுல்லாவே இந்த ஆப்ல தாங்க வந்து நான் ப்ளே பண்ண போறேன். இதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ங்க. ஸோ லோயஸ்ட் லெஸ் காம்படிஷன்ஸ் இருக்காங்க. காம்படிஷன் வைஸ் பாக்குறப்போ இங்க ரொம்ப ரொம்ப கம்மி லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். அது மட்டும் இல்லாம நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து நீங்க யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னாலுமே 10% வரைக்கும் அவங்களோட ஏர்னிங்ஸ்ல அதாவது கமிஷன்ஸ் வைஸ் பாக்குறப்போ உங்களுக்கு 10% வரைக்கும் இப்போ நீங்க ஒரு 2 கான்டெஸ்ட் ப்ளே பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கமிஷனை கம்பெனிக்கு போகலீங்களா. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு 10% வரைக்குமே அவங்க லைஃப் டைம் கமிஷன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபாசிட்டுக்கு 100% வந்து போனஸும் கொடுக்குறாங்க. ஸோ போனஸும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதை விட ரொம்ப முக்கியம் இதுல GST கிடையாது. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு GST சார்ஜஸும் வந்து அவங்க பிடிப்பதில்லை. அதையும் தாண்டி இது என்ன பண்றாங்கன்னா மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பெரிய பெரிய அமௌண்ட்டுக்குலாம் போக வேண்டாம். ஜஸ்ட் 1649 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னாவே அதர் ஆப்ஸ்ல 1749 ரூபா. ஸோ அதுல உங்களால வந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். ஸோ இப்படி ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதர் ஆப்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் உங்களால ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரியல் யூசர்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கான்டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா கான்டெஸ்ட்டுமே ஃபுல் ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஸ்மால் லீக்ஸ் ஃபுல்லாவே இந்த TNPL ஃபுல்லா நான் வந்து XL11 ஆப்ல தான் வந்து ப்ளே பண்ண போறேன். ஸோ அதை பத்தி அந்த டீடைல்ஸும் அதுல இருந்து தான் டீம்ஸும் கொடுக்க போறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் இதுல அவைலபிளா இருக்கு. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 5th ஜூலை இரவு 7:15 இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கும், 7:15 ஒரு மேட்ச் இருக்கும், 7:30 மணிக்கு ஒரு மேட்ச் இருக்கும். இப்படி 3 மேட்ச் வந்து அந்த டைம்ல இருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமான வீடியோஸ்மே நான் போட்டுறேன். TNPL வந்து பாத்தீங்கன்னா 7:15 தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து நடக்குதுங்க. ஸோ சேலத்துல தாங்க இந்த மேட்ச் நடக்க போகுது. சேலத்தோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ், அதாவது இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல நடந்த மேட்சஸ் எப்பவுமே இங்க வந்து ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் தாங்க மோஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 135 140 அப்படிங்கிறதா வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோராவே இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி 125 130 அந்த மாதிரி தான் இருக்கும். அதையே டிஃபெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இங்க ஸ்லோ ட்ராக்கா இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. பர்டிகுலரா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் 6 ஓவர்ல மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இங்க ஸ்லோ ரன் கொஞ்சம் கம்மியான ரன்ஸ் தாங்க போகும். பவுண்டரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஸ்மால் பவுண்டரி டைமென்ஷன்ஸ் தான் கொண்டதா தான் இருக்கும். ஆனா பிச்சோட தன்மை வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும். ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அசெட்ஸ் வந்து இருக்கும் இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 19 மேட்ச் வந்து இங்க ப்ளே பண்ணிருக்காங்க. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து 11 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்சும் வந்து இங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 145 ரன் அடிச்சுட்டாவே அதை சேஸ் பண்றதுக்கு இங்க கஷ்டப்படுவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆவரேஜான ஸ்கோர் 150 சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா
நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து 211 ரன் அடிச்சிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஐ ட்ரீம் திருப்பூர் வந்து பாத்தீங்கன்னா 73 ரன்னுக்கு வந்து சுருண்டிருக்காங்க. இது கொஞ்சம் லோ ஸ்கோரிங் என்கவுண்டரா தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 145ல இருந்து ஒரு 150 ரன்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் வந்து இது வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தாங்க 6 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. லைக்கா கோவை கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர்ல வந்து சாம்பியனா இருந்தாலுமே லைக்கா வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கிங்ஸ்ட வந்து கொஞ்சம் டவுன் ஆனதா தான் இருக்காங்க. கொஞ்சம் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. லைக்கா கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சுரேஷ்குமார் அண்ட் பி சச்சின் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல சுரேஷ்குமார் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அண்ட் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாரு. இதன் அடுத்தது அட்டிகுர் ரஹ்மான், ராம் அரவிந்த், இதன் அடுத்ததா ஷாருக் கான், யு முகிலேஷ், முகமது, மணிமாறன் சித்தார்த், வி யோகேஸ்வரன், அடுத்ததா ஜே சுப்பிரமணியன், அடுத்ததா ஜி தாமரை கண்ணன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லைக்கா கோவை கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பொறுத்த வரைக்கும் நாராயணன் ஜெகதீசன் அண்ட் ரஞ்சன் பால் 2 பேர் வந்து பிரதோஷன் ரஞ்சன் பால் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. இதுல நாராயணன் ஜெகதீசன் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்ணுவாரு. அடுத்ததா பாபா அபர்ஜித், தேவன் ஃபெராரியா, மதன் குமார், அபிஷேக் தன்வார், அடுத்ததா ராஜகோபால் சதீஷ், ராகில் சா, எம் சிலம்பரசன், அப்புறம் லோகேஷ் ராய், இதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜி பெரியசாமி. ஸோ இது வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. கிட்டத்தட்ட 2 டீமுமே ஒரு ஈக்குவல் ஃபைட்டா தான் இருக்காங்க. லைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் பிளே பண்ணாதது லைக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ அவர் வந்து இந்தியன் டீமோட நேஷனல் டீமுக்காக ஜிம்பாபே வந்திருக்காரு அதுல பிளே பண்றதுக்காக. ஸோ அது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிராபேக். அதர்வைஸ் 2 டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் இதாக தான் இருக்காங்க. அதுல ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் தான் வந்து ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா வந்து இருக்காங்க. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி இடத்துல பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம்? ஏன்னா இது டொமஸ்டிக் லெவல்ல நடக்கக்கூடிய மேட்சஸ். டொமஸ்டிக் லெவல் பிளேயர்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், யாருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுல வந்து நம்ம யார் இம்பார்ட்டன்டா இருப்போம் அப்படிங்கறத டெப்தா பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா லாஸ்ட் வந்து ½ an hourல அந்த பிச்சோட தன்மை, பிச் ரிப்போர்ட்டை பத்தி சொல்லுவோம். ஸோ பிச் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? ஏன்னா லாஸ்ட் சீசன்ல ஸ்லோ டவுனா இருந்திருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. இப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சீசனோட முதல் மேட்ச் நல்லா ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பிளாட் ட்ராக்கா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லாஸ்ட் ½ an hour அபிஷியல் பிச் ரிப்போர்ட்ல தான் தெரியும். ஸோ அபிஷியல் பிச் ரிப்போர்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன் வைஸ் பாக்குறோம் அப்படின்னா 2 டீம்லயுமே ஓபனர்ஸ் சுரேஷ்குமார் அண்ட் நாராயணன் ஜெகதீசன் 2 பேருமே வந்து விக்கெட் கீப்பர் பண்றாங்க. 2 பேருமே ஒரே லெவல் மாதிரியான ஆடக்கூடியவங்க தான். இதுல சுரேஷ்குமார் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சுரேஷ்குமாரை வந்து ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. அவரோட மேட்சஸ் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் பிளேவை யூஸ் பண்ணி கேப்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் நாராயணன் ஜெகதீசன் அளவுக்கு வந்து ஒரு லாங் இன்னிங்ஸா ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இல்ல. அந்த ரன்ஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. தென் விக்கெட் கீப்பர் பண்றதுல அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அந்த கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்ல இருந்து ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் வந்து அவர் கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவாரு. சுரேஷ்குமார் நம்ம மினிமம் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸை வச்சு அவர் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் வந்து அவர் கொண்டு வந்துருவாரு. தென் நாராயணன் ஜெகதீசன். ஸோ நாராயணன் ஜெகதீசன் ஆஸ் யூசுவல் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ இருந்து 50+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். சுரேஷ்குமாருக்கும் நாராயண் ஜெகதீஷும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுரேஷ்குமார் அவரோட இன்டென்ட்டை ஏர்லியராகவே கொண்டு வந்துருவார். இந்த சிக்ஸர்ஸ்லயும் பவுண்டரிஸ்லயும் ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த இன்டென்ட்டை வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே கொண்டு வந்துருவாரு. அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ட் வந்து அவர்கிட்ட வந்து இருக்கும் எப்பவுமே. அதனால ஒரு 20 இருந்து 25 ரன்ஸ்க்குள்ள அவர் ஆடிட்டு அந்த இன்டென்ட் மூலியமா மேபி ஒரு மிஸ் ஆட் ஆகி ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் நாராயணன் ஜெகதீஷன் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாரு. பட் தரையோட ஆடுவார். பெருசா சிக்ஸஸ்க்கு பெருசா மைண்ட் கொண்டு போக மாட்டாரு. கேப்பை பயன்படுத்தி அந்த பவுண்டரிஸ்ல மட்டும் ட்ரீட் பண்ணுவாரு. சிக்ஸஸ்க்கு பெருசா மைண்ட் போக மாட்டாரு. சோ அந்த மாதிரியான பிளேயர் அவரு. கொஞ்சம் லாங் இன்னிங்ஸை கொண்டு போகணும்னு நினைச்சு ஆடக்கூடிய ஒரு சாலிடான பிளேயர். அவருக்கும் அந்த விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸை வச்சு அவரும் அந்த ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் இருக்கும். நாராயண் ஜெகதீசன் மினிமம் 35 இருந்து மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். போத் இன்னிங்ஸ்லயுமே அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. தென் விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கூடிய எக்ஸ்ட்ரா ஆடட் போனஸா வந்து அவருக்கு இருக்கும். பி சச்சின் அண்ட் அட்டிகுர் ரஹ்மான் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ இதுல பை சான்ஸ் சுரேஷ்குமார் வந்து ஏர்லியரா சச்சினுக்கு முன்னாடி ஏர்லியரா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா உடனே ராம் அரவிந்த வந்து 1 டவுன் ஆட வச்சிருவாங்க. பை சான்ஸ் பி சச்சின் உடனே அவுட் ஆயிட்டாருன்னா அட்டிகுர் ரஹ்மான் வந்து 1 டவுன் ஆட வச்சிருவாங்க. ஸோ அட்டிகுர் ரஹ்மானுக்கு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா முகமது, சித்தார்த், யோகேஸ்வரன், சுப்பிரமணியன், தாமரைக்கண்ணன் 5 பிரைமரி பவுலர்ஸ். அதை தாண்டி ஷாருக் கான் கண்டிப்பா வந்து மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் யூ முகிலேஷ்,
அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் அட்டிகுர் ரஹ்மான் அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ப்ராபபிலி அட்டிகுர் ரஹ்மான் பவுல் பண்ண மாட்டார். அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. அப்ப ஆஸ் எ பிளேயர்ஸா அவங்கள்ட்ட இருந்து நம்ம மினிமம் 35 ரன்ஸ் வரைக்குமே எதிர்பார்க்கணும். 35 ரன்ஸ் அடித்தால் மட்டும் தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள இருக்க முடியும். ஏன்னா அந்த டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஒரு 35 ரன் மினிமம் அடித்தால் மட்டும் தான் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான சான்சஸ் இருக்கும். அந்த 35 ரன் இது 2 பேரும் அடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கும். ஸோ ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ அதுல மிடில் ஆர்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சிலம்பர்சன் அண்ட் ராயில்ஸா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ். அதை தாண்டி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பாபா அபர்ஜித் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ பி சச்சின் அட்டிகுர் ரஹ்மான் 2 பேத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டா வந்து பாபா அபர்ஜித் வந்து இருப்பாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு நம்ம ஒரு 20 ரன்ஸ் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை வந்து அவங்க பெறுறதுக்கான ஒரு ஸ்கோர் வந்து பெருசா ஆடுவாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். 2 பேருமே ஒரு ஃபிளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஐ மீன் ஃபிளாப் மீன்ஸ் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை கொண்டு வர அளவுக்கு அவங்க ரன்ஸ் அடிப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அடுத்ததான் ராம் அரவிந்த். ஸோ ராம் அரவிந்தோட பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன்ஸ்குள்ள வருவதற்கான சான்ஸ் தான் இருக்கும். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் அவருக்கு இல்லை. இப்போ சுரேஷ்குமாருக்கு மட்டும்தான் டாப் 4 பேத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததான் ஷாருக் கான் வந்துருவாரு. ஷாருக் கான் மினிமம் 2 ஓவர் மேக்சிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுவாரு. அதுலயும் பர்டிகுலரா செகண்டா பால் பண்றப்போ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த 16 ஓவருக்கு அப்புறம் மேட்சோட கண்டிஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவரோட கேப்டனோட இன்டென்ட்டை பயன்படுத்தி அவரோட பாலை வந்து டேக் பண்ணிக்குவார். ஸோ அவர் கடைசி 4 ஓவர்ல கூட ஒரு 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவார். நிறைய மேட்சஸ் பார்த்திருக்கும். அந்த 20வது ஓவர் கூட சம்டைம்ஸ் வந்து ஷாருக் கான் வந்து பவுல் பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் ரொம்ப வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவர் மேட்சை வந்து ஒரு கேப்டனா அவர் கையில எடுத்துக்குவார். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பால் பண்றப்போ அவர் முதல்ல அந்த நடுவில் மிடில் ஓவர்ஸ் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஒரு மேபி ஒரு 9 ரன் ரேட் அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த 2 ஓவரோட அவர் நிறுத்திக்குவார். இதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கடைசி 6 ஓவர் 7 ஓவர் அவர் டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. வந்து பேட்டிங்ல வந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. தென் செகண்டா பவுல் பண்றப்போ அவர்கிட்ட வந்து இன்டென்ட் காட்டுவார். அவர் பவுல் கண்டிப்பா வந்து மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் கூட நிறைய மேட்சஸ் வந்து பவுல் பண்ணிருக்காரு. ஸோ ஷாருக் கான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே மினிமம் 2 ஓவர் அவர் பவுல் பண்ணிடுவார். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 ஓவர், செகண்டா பவுல் பண்றப்போ மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் கூட பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ ஷாருக் கான். யூ முகிலேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆப்ரேக் பவுலர். பட் சேப்பாக்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாருமே இல்லை. பவர் பிளேல ஒரே ஒரு பிளேயர் ரஞ்சன் பால் தான். பிரதோஷ் ரஞ்சன் பால் மட்டும்தான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபபிலி யூ முகிலேஷ்க்கு பெருசா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காது. பட் பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயரா ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அது மட்டும் கிடையாது, முகிலேஷோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை ஃபுல்லா அவர் வந்து கவர் பண்ணிக்குவாரு. ஸோ 1 or 2 கேச்சஸும் பிடிக்க சான்சஸ் இருக்கும். ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா சுரேஷ்குமார், ஷாருக் கான், யூ முகிலேஷ் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து தெரியுவாங்க லைக்கா கோவை கிங்ஸ்க்கு. தென் பவுலிங் ஆப்ஷன்ஸ் முகமது அண்ட் சித்தார்த், மணிமாறன் சித்தார்த் அண்ட் யோகேஸ்வரன், சுப்பிரமணியன் அண்ட் தாமரை கண்ணன். ஸோ இந்த 5 பிரைமரி பவுலர். தென் அடுத்ததான் 6th பவுலிங் ஆப்ஷன் ஷாருக் கான். பட் நார்மலா பாக்குறப்போ பிரைமரி பவுலரா ஷாருக் கான் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி தெரிவார். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இன்சியில பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா மணிமாறன் சித்தார்த்தும் தாமரை கண்ணன் இந்த 2 பேரும் தாங்க பவர் பிளேல வந்து பவுல் பண்ணுவாங்க. இந்த பவர் பிளேல அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். மணிமாறன் சித்தார்த் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். பவர் பிளேல பவுல் பண்ணுவார். மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் அவருக்கு இருக்கு. 4 ஓவர் பவுல் பண்றது கண்டிப்பா பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சுப்பிரமணியன், ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். அவர்கிட்ட இருந்து மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மீதி இருக்க ஓவர்ஸ்ல தான் 1 ஓவர் வந்து ஷாருக் கான் பவுல் பண்ணிடுவார். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ்ங்க. ஒரு டிஎன்பி லெவலுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்க எடுத்துக்காங்கன்னா குவாலிட்டியான பிளேயர்ஸ். அதுல இருந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சுப்பிரமணியம் ஒரு மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் பவுல் பண்றாரு, 1 விக்கெட் எடுப்பாரு. மணிமாறன் சித்தார்த் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. அப்போ சுப்பிரமணியனை தாண்டி மணிமாறன் சித்தார்த்துக்கு ஒரு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பவுல் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து 1 விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். அதுல மணிமாறன் சித்தார்த் வந்து 4 ஓவர் பவுல் பண்றதுனால மேபி 2 விக்கெட்ஸ் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் கிடைக்கலாம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மணிமாறன் சித்தார்த், சுப்பிரமணியன் 2 பேர்ட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யோகேஸ்வரன் அண்ட் முகமது அண்ட்
ஷாருக் கான் இந்த 3 பேரும் தாங்க வந்து அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து போல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல யோகேஸ்வரனை நீங்க பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா முகமதை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடுவாரு. பேட்டிங்ல வருவதற்கான சான்சஸ் இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பேட்டிங் மேபி ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா முகமது வந்து பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான ரன்ஸ் ஆடுவதற்கு சான்சஸ் இருக்கும். பவர் பிளேஸை பொறுத்த வரைக்கும் தாமரை கண்ணன் அண்ட் அது மணிமாறன் சித்தர் அண்ட் யோகேஸ்வரன் இந்த 3 பேரும் தான் முதல் 6 ஓவரை போல் பண்ணுவாங்க. இந்த டெத் ஓவர்ஸ் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகேஸ்வரன் முகமது இந்த 2 பேரும் வந்து ஓவர்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ முகமது அண்ட் யோகேஸ்வரன் 2 பேருமே ஒரே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. மேபி 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. இப்போ சேப்பாக் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரஞ்சன் பால், நாராயணன் ஜெகதீசன், பாபா அபர்ஜித், தேவனன் ஃபெராரியோ, தென் மதன் குமார் இந்த 5 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ இதுல பாபா அபர்ஜித், ரஞ்சன் பால், தென் நாராயணன் ஜெகதீசன் இந்த 3 பேருமே பயங்கரமான குவாலிட்டி பிளேயர். தமிழ்நாட்டு டீமுக்காகவே ஆடிட்டு இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் அகைன்ஸ்ட் அவங்க ஆடி இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க. தென் ரஜன் பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஆடி இருக்காரு. இந்தியா மீன்ஸ் இந்தியா ஏ டீம் அந்த மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரியான டீம்ஸ்க்குலாம் அவர் ஆடி இருக்காரு. ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹேண்ட் அவங்கலாம். ஸோ நாராயணன் ஜெகதீசன் சிஎஸ்கே டீமுக்காக ஆடி இருக்காரு நிறைய நெட்ஸ்ல. ஸோ நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டாப் 3 பேர் வந்து வச்சிருக்காங்க சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க பாபா அபர்ஜித்தும் நாராயணன் ஜெகதீசன் தான். நாராயணன் ஜெகதீசன், பாபா அபர்ஜித் 2 பேருமே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்க. நாராயணன் ஜெகதீசன் விக்கெட் கீப்பர் பண்ணுவார். ஸோ அவரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம். அபர்ஜித் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவருக்கு போல் பண்ணுவார். அதுல பவர் பிளேல கூட மேபி 1 or 2 ஓவர் போல் பண்ணுவாருங்க. ரீசன் ஆப்போசிட்ல கூடிய சச்சின் அண்ட் ஹட்டிகுர் ரஹ்மான் 2 லெப்டிஸ் இருக்காங்க டாப் ஆர்டர்லயே. சோ பாபா அபர்ஜித்தோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அது மட்டும் கிடையாது, பேட்டிங்ல கடைசி வரைக்கும் நின்று மேட்சை கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். பெருசா அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டவே மாட்டாரு. அவர் உள்ள நிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ரன்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. சிங்கிள்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு பிளேயர் பாபா அபர்ஜித். ஸோ பாபா அபர்ஜித் அண்ட் நாராயண் ஜெகதீசன் 2 பேருக்குமே அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால 2 பேருமே ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து தெரியுறாங்க. ஸோ ரஜன் பால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய விளையாடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ அவர்கிட்ட நம்ம 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பாபா அபர்ஜித், நாராயண் ஜெகதீசன் 2 பேருக்கு தான் அந்த 25 30 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. தேவன் ஃபெராரியோ ஏதாவது ஒரு மேட்ச், அதாவது 10க்கு 2 மேட்ச் 3 மேட்ச் மட்டும் தான் அவரோட பேட்ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் வரும். அதர்வைஸ் வந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்டுவாரு. ஒரு 20 ரன்னுக்குள்ள ஒரு மோஸ்ட் ப்ராபபிலி அவுட் ஆகிட்டு தாங்க போயிருக்காரு நிறைய மேட்ச். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாத அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா மதன் குமார் நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு 15ல இருந்து 20 ரன்ஸ்க்குள்ள அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த இம்பாக்ட் பிளேயருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ங்கிறதுனால யாரை இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்த போறாங்கிற ஒரு நியூஸ் இன்னும் வரல. ஸோ அடுத்த வீடியோல இருந்து அந்த இம்பாக்ட் பிளேயருக்கான ஆப்ஷன்ஸ் நாங்கள் சொல்லிடுறோம். அந்த இம்பாக்ட் பிளேயரா வரவர் வந்து கொஞ்சம் டாப் ஆர்டர்ல வந்துருவாரு. மதன் குமார் வந்து கொஞ்சம் கீழே போறதுக்கான வாய்ப்பு தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். அபிஷேக் தன்மார், ராஜகோபால் சதீஷ், ராகில் ஷா, சிலம்பரசன், லோகேஷ் ராஜ் அண்ட் பெரியசாமி இவங்க எல்லாம் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காங்க. இதுல ராஜகோபால் சதீஷ் மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டார். என்ன காரணம்னா அபர்ஜித் வந்து ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன்ஸா இருக்கிறதுனால. ஏன்னா அவரும் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அபிஷேக் சர்மா, லோகேஷ் ராஜ் அண்ட் ஜி பெரியசாமி இந்த 3 பேர் தான் அந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர். ஸ்பின்னிங் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பரசன், ராகில் ஷா, பாபா அபர்ஜித் இந்த 3 பேரும் ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து வச்சுக்குவாங்க. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பாபா அபர்ஜித் வந்து பவுல் பண்ணிடுவாரு. ராகில் ஷா அவரோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அதுல இந்த 15 ஓவருக்கு அப்புறம் மேபி 1 or 2 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாரு. ஸோ அது அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் முதல் 6 ஓவருக்குள்ள 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு. தென் அது ஒரு அதிகபட்சம் 3 ஓவர் அதை வந்து அந்த 13 ஓவருக்குள்ள அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ராகில் ஷாவோட ஓவர் இந்த 15 ஓவருக்கு அப்புறம் கூட மேபி 1 or 2 ஓவர்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்போ அவருக்கு 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கு. லோகேஷ் ராஜ் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாருங்க. ஸோ லோகேஷ் ராஜும், பாபா அபர்ஜித், தென் சிலம்பரசன் இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மேபி பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல லோகேஷ் ராஜ் அவரோட 4 ஓவர் மோஸ்ட் ப்ராபபிலி கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு ரொம்ப கம்மி. மினிமம் 2 ஓவர் தாங்க. மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் கொடுக்கலாம். அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவரோட ஓவர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பாபா அபர்ஜித் கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்ணிடுவாரு. அபிஷேக் தன்வார் மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர். ஜி பெரியசாமி அவரோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் தன்வார் அண்ட் ஜி பெரியசாமி
தென் அந்த ராகில்சா, இந்த 3 பேரும் தான் அந்த 15 ஓவருக்கு அப்புறம் ஒரு கணிசமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. அதுல ஜி பெரியசாமி ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, அபிஷேக் தன்வரும் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாரு, தென் ராகில்சா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாரு அந்த 15 ஓவருக்கு அப்புறம். ஸோ இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்ஸ் அதிகம் உள்ளவங்க. ஸோ இதுல பாபா அபர்ஜித் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவங்க. பேட்டிங் டாப் ஆர்டர்லயே வராரு, பேட்டிங் கணிசமான ரன்ஸும் தென் பவுலும் பண்றாரு அப்படிங்கிறப்போ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். தென் பேட்டிங்ல மினிமம் 25 மேக்ஸிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்ஸ் அதிகம் உள்ளவர் பாபா அபர்ஜித். அவங்க அந்த சிஜிஎஸ் அதாவது சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட பேக் போனா வந்து பாபா அபர்ஜித் தான் வந்து இருக்க போறாரு. சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா சுரேஷ்குமார் 1, தென் ஷாருக் கான் 2, யூ முகிலேஷ் 3, முகமது 4, யோகேஸ்வரன் 5, மணிமாறன் சித்தார்த் 6, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அத்திகுர் ரஹ்மான் 7. இந்த 7 பிளேயரும் லைக்கா கோவை கிங்ஸ்லயும். சேப்பாக்கை பொறுத்த வரைக்கும் நாராயணன் ஜெகதீசன் 1, ரஞ்சன் பால் 2, பாபா அபர்ஜித் 3, அபிஷேக் தன்வார் 4, ராகில்சா 5, தென் அடுத்தது ஜி பெரியசாமி 6, தென் சிலம்பரசன் 7. இந்த 7 பிளேயரும் வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ல இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க, அதை விட ஒரு டபுளான ஆப்ஷன்ல தான் நீங்க வந்து அமௌண்ட் எடுப்பீங்க. ஸோ இந்த 14 பிளேயர்ல இருந்து உங்களோட மல்டிபிள் லீக்ஸ்க்கு மாத்தி பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு ஒர்த்தபிள் டீமா உங்களால எடுத்துக்க முடியும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் எல்லாருமே ஷாருக் கானுக்கு தாங்க கேப்டன் ஆப்ஷனா போயிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்திருக்கு. தென் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி பாபா அபர்ஜித்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொண்டு வந்திருப்பாங்க. இல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ளதான் மோஸ்ட் ப்ராபபிலி இன்டர்சேஞ்சா இருக்கும், மாறி இருக்கும். ஸோ இது சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்க்கு எல்லாமே சேஃபா இப்படி தான் வந்திருப்பாங்க. நம்ம கிராண்ட் லீக்ஸ் தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறப்ப ரிஸ்க் எடுக்கணும். பை சான்ஸ் அவங்க 2 பேருமே ஃபிளாப் ஆனாங்க அப்படின்னா, ஃபிளாப் மீன்ஸ் அந்த கேப்டனுக்கான பாயிண்ட்ஸ் எடுக்காம ஃபிளாப் ஆகுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு யார் சூட்டபிளா இருப்பாங்க கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பா சுரேஷ்குமாருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. நாராயணன் ஜெகதீஷனுக்கு கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. தென் அடுத்தது வந்து ஜி பெரியசாமி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மேபி 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுக்கலாம். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ அவருக்கு ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. வி யோகேஸ்வரன் அவர் நிறைய மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு பவுலிங்ல. ஸோ யோகேஸ்வரன் நல்ல ஒரு டாலான ஒரு பவுலர், நல்ல வேகத்தில் கரெக்டான லைன்ல பவுல் பண்ணக்கூடியவர். ஸோ அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா கொடுத்து பாருங்க. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க லைக்கா அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. தென் அடுத்தது அபிஷேக் தன்வரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காமான ஒரு பிளேயருங்க. அவர் நான் நிறைய நேரடியாக கூட சந்திச்சிருக்கேன். மேபி மேட்ச் விளையாடுறப்ப நேரில் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப காமா இருப்பாரு, மேட்ச் வரைக்கும் ரொம்ப காமா இருப்பாரு. டெத் ஓவர்ஸ்ல பால் போடுவார், வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு, கட்டர்ஸ் பால் போடுவாரு, ஸ்லோவர் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். பேட்டிங்ல வந்தாலுமே குயிக்கா வந்து ஒரு மேட்சை மாத்தக்கூடியவர். ஒரு கம்மியான பால் ஒரு சில பவுண்டரிஸ் அடிச்சு ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடிட்டு போயிருவாரு. மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க சேப்பாக் அப்படின்னா அபிஷேக் தன்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டனோ ரொம்ப ரிஸ்கா கிராண்ட் லீக்ஸ்ல கொடுத்து பாருங்க. அன்றைய நாள் அவர் வந்து ஒரு மினிமம் 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா பேட்டிங் ஒரு 15 ரன் அடிச்சா கூட ஒரு கேப்டனுக்கு எலிஜிபிளா வந்து அவர் இருப்பாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.